ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் செய்வது குழி ஆம்லேட். அது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இங்கே இருக்குது, நான் சொல்கிறேன். ஆனியன், பச்சை மிளகா, டொமேட்டோ, 2 முட்டை, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எல்லாரும். வந்து நல்லா உதச்சி உள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் செகண்ட் முட்டையும் உரிச்சு உள்ளே போட்டுக்கோங்க. அது கொதிக்கிறது தெரிஞ்சுதா, அது நல்லா இப்போ டிஷ் வரும். நெக்ஸ்ட்டு சால்ட் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. நெக்ஸ்ட் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஆனியன், நம்ம கட் பண்ண ஆனியன்ஸ் தான் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பச்சை மிளகாய் தான் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டொமேட்டோ போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ண டொமேட்டோஸ் தான் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். அது இப்போ கொஞ்ச நேரம் 3 to 4 minutes இப்போ அது வேகணும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 3rd முட்டை போட்டுக்கோங்க எல்லாரும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் அகைன் போட்டுக்கோங்க. பெப்பரும் திரும்பி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நல்லா அதை தான் சைட்டை தான் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கரண்டி வச்சு எடுத்துட்கோங்க. இதுதான் அந்த அப்படியே ஸ்டக் ஆயிரும் வானல்டே. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல் ஹைடாக வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிங்கோ சிப்ஸ், அந்த க்ரீன் கலர் பேக்கெட்டை நல்லா தூளாக ஆக்கிக்கோங்க. அது தூளாக கொஞ்ச நேரம் ஆக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட எக்கு இதை போட்டுருங்க. அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டே, அதை மறந்துடாதீங்க. இன்னும் கொஞ்சமாக லேஸ் சிப்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இப்போ கிண்டிக்கணும். சைடு அவுட்டர் ஸ்பேஸ் தான் வந்து கொஞ்சம் ஆக்கிடணும்ல. அந்த வானல் அது ஒட்டிச்சு தான் எக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட குழி ஆம்லேட்டை நல்லா பேர்த்திக்கலாம். நல்லா பேர்த்தணும்னு இல்லை, அது குழி ஆம்லேட், அதான் சிப்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். அதான் இப்போ இப்படி பெரட்டி போட்டுக்கோங்க. ஒரு பெரட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பெரட்டி போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆம்லேட் எடுக்க போகிறோம். நம்மளோட குழி ஆம்லேட் ரெடி. அதோட பார்ட்ஸ் தான் பார்க்கணும். இப்போ நாங்கள் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது உள்ளே இருக்கிற பார்ட்ஸை தான் நீங்களும் பார்த்தா அப்படி வருதான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மளோட குழி ஆம்லேட் ரெடி. வாங்க டேஸ்டிங் பார்க்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுன்னா சூப்பர்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சூப்பர் டேஸ்ட். நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து.